ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ, அதனால இன்னைக்கு வந்து நம்ம ட்ரேட் எப்படி எந்த பக்கம் சாதகமா இருக்குது அப்படின்றது நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஏற்கனவே சொன்ன மாரி 29,196ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ, அதனால இப்போ வந்து ரீசென்ட் டேஸா பேங்க் நிஃப்டி வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா வந்து 800 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இல்ல 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் குடுக்குது. ஸோ, விச் இஸ் ஆவரேஜ் அபவுட் லைக் 3 to 5%. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோஸ்ல இருந்து மேல வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இல்ல ஒரு 800,000 பாயிண்ட்ஸும் அந்த க்ளோஸ்ல இருந்து கீழ வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ். இதுதான் வந்து பாசிபிள் மூவ். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் கீழனா 28,081, மேல அப்படின்னா வந்து 30,190. ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இப்போ பிரைஸ் ஆக்ஷன் பார்க்க போறோம். பிரைஸ் ஆக்ஷன்ல என்ன அப்படின்னா வந்து இந்த 3 கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த 3 கேண்டில் வந்தாலே மார்க்கெட் என்ன சொல்லும் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து லூஸ் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல காட்டுறேன். இங்க பாருங்க. இந்த 3 கேண்டில். இந்த 3 கேண்டில் வந்த உடனே மார்க்கெட் வந்து சுத்தமா மேல போகவே இல்ல. மார்க்கெட் சைட்வேஸ்லயே போயிருக்கு பாருங்க. எத்தன நாள் போயிருக்கு பாருங்க. ரொம்ப நாள் ரொம்ப 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 நாளா போயிருக்கு. அப் ட்ரெண்டா இருந்தாலும் மார்க்கெட் பொறுமையா தான் மேல ஏறியிருக்கு. ரொம்ப வேகமா மேல ஏறல. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இப்போ பிரைஸ் ஆக்ஷன் இந்த 3 பர்ட்டிகுலர் கேண்டில் வந்ததுனால, மேபி அதே பேட்டர்ன் இங்க ஃபார்மேஷன் நடக்கலாம். இப்படி வரலாம். இத வச்சு இங்கிருந்து இப்படி வரலாம். ஆர் எல்ஸ் அங்க அப்படி இல்லன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்து இப்படி கூட ஃபார்மேஷன் சைட்வேஸ் இப்படியும் இருக்கலாம், இல்ல அப்படியும் இருக்கலாம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது நம்ம இப்போ சொல்லிட்டோம் பார்த்துட்டோம். பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா மொமெண்டம் வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஸோ சைட்வேஸ் இல்லைன்னா அப்பர் சேனல் ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மூவிங் ஆவரேஜ் போட்டு பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜ் 20 டே மூவிங் ஆவரேஜ் 20 டே மூவிங் ஆவரேஜில் வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாருமே நல்லாவே தெரியும். 20 டே மூவிங் ஆவரேஜ் வந்து இன்னும் பையில் தான் இருக்குது. இன்னும் ட்ரெண்ட் இன்னும் ரிவர்ஸ் ஆகலை. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜோட ரொம்ப ஃபாராக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ இதை வச்சு நம்ம வந்து ரிவர்சல் பார்க்க முடியாது. இதை விட சின்ன டைம் ஃப்ரேம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால. ஸோ 10 டே எடுத்துப்போம். 10 டே ஏன் எடுத்தேன் அப்படின்னா வந்து லண்டன் இன்டர் பேங்க் லிபார் ரேட்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்புறம் மும்பை இன்டர் பேங்க் ரேட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால் அந்த 2 இதுவுமே வந்து எப்படின்னா எவ்ரி 14 டேஸ் வந்து எக்ஸ்பைரி வந்து க்ளோஸ் ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு. ஸோ அதனால் என்னென்னா எவ்ரி 14 டேஸ் அப்படின்னா வந்து அதை வந்து 4 டேஸ் வந்து ஹாலிடேஸ்ன்னு மாதிரி எடுத்து 10 வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ப்ரைஸை மறைச்சிட்டு பார்ப்போம். இது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல போயிட்டு அப்படியே டர்ன் ஆகுது பாருங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் டர்ன் ஆகுது. மார்க்கெட் மேல போறதுக்கு விருப்பம் இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டர்ன் ஆகுது. அதனால அ செல் ட்ரெண்ட் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் 14 டேஸும் போட்டு பார்க்கலாம். 14 டேஸ்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. 30 டேஸ்ல பாதி வந்து 14 அப்படின்றதுனால வந்து 1 மாசத்துல 13 டேஸ் வந்து பாதின்றதுனால 14 போட்டு பார்க்குறேன். 14 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னா, அது பியூரா பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதில எந்த சேஞ்சஸுமே இல்ல. 10 டே மட்டும் தான் ஷார்ட்டர் டெர்ம்ல மட்டும் தான் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஒரு ரிவர்சல் காட்டுது. ஸோ அதனால மேபி இப்போ இத எப்போ பிரேக் பண்ணி உடைக்குதோ இந்த பாயிண்ட் 29,032 எப்போ உடைக்குதோ அப்போ தான் வந்து பெஸ்ட் செல்லிங் பாயிண்ட். டார்கெட் எதுவா இருக்கும் அப்படின்னா வந்து 14 டே எதுல இருக்கோ இது 28,505 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் 20 எங்க க்ளோஸ் ஆகுது அப்படின்னா வந்து 27,369. ஸோ இதுதான் டார்கெட்டா இருக்கும். 27,369 வந்து டே டார்கெட்டா இருக்காது. மேபி டே டார்கெட் எவ்வளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வந்து 1000 பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ க்ளோஸ்ல இருந்து 1000 பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஓகே 1000 பாயிண்ட்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா வந்து 28,300. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இருங்க வேறு ஏதாவது ஆர்எஸ்ஐ மறந்துட்டோம். இன்சைட் இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐயில் ரிவர்சல் கொடுக்குதான்னு பார்ப்போம். ஆர்எஸ்ஐயில் ரிவர்சல் கொடுக்குதா? எஸ், ஆர்எஸ்ஐ பியூரா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ